கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய இன்றைய நாள்ல கூட நம்ம பார்க்க போற வசனம் வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இதுல நம்ம பிற்பகுதியை மட்டும் எடுத்துப்போம். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மழையை பற்றி நம்மளுக்கு போட்டிருக்கு. மழை என்றாவே நம்மளுக்கு தெரியும், ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. ஏன்னா நம்ம வெயில காட்டிலும் மழையை அதிகமா விரும்புவோம். வெயில் உஷ்ணம் வந்துட்டு அதிகரிக்கிற நேரத்துல ஒரு மழை பெஞ்சா நல்லா இருக்குமே, ஒரு மழை வந்தா நல்லா இருக்குமே, பூமி குளிர்ந்து செழித்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா அதே மழையே ஒரு பயிரிட்டு இருக்காங்க, அந்த நேரத்துக்கு அந்த மழை வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ இப்பதான் பயிரிட்டு இருக்கோம், மழை வந்துச்சுன்னா இந்த பயிரெல்லாம் நாசமாகி போகும். ஏற்ற காலத்துல மழை வந்துச்சுன்னா மட்டும்தான் எல்லாருக்குமே அது மகிழ்ச்சியை தரும். சரிதானே? ஏன்னா அதுக்கு முன்னாடியோ அதுக்கு தேவையில்லாத காலங்களில மழை பெய்ந்து கொண்டே இருந்துச்சுனாலும் நமக்கு அது எப்படி இருக்கும், ஆசீர்வாத மழையா இருக்கவே இருக்காது. எப்பயுமே அது வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தை கொண்டு வந்துரும். இல்ல மழையே அளவுக்கு அதிகமா பெய்ந்து கொண்டே இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், ஐயோ வெள்ளம் வருகிறதே, பஞ்சம் போய் வெள்ளம் வந்துருச்சு, ஒரு இடத்துல இருக்க முடியல, மழை நீரினால ரொம்ப கஷ்டப்படுறோம், வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவோம். அப்போ ஏற்ற காலத்துல மழை வந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு அது ஆசீர்வாதமான மழையா இருக்கும். சரிதானே? இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஏற்ற காலம்னு ஆண்டவர் ஒண்ணு வச்சிருக்காரு. நீங்க என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்க ஏற்ற காலம்னு ஒண்ணு இருக்கு. ஏற்ற காலத்துல நடந்தா மட்டும்தான் அந்த காரியம் சரியா நடக்கும், சரியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயுல ஆண்டவர் முதலாவது ஒரு அற்புதத்தை செய்யும் போது மரியாள் கேக்குறாங்க, ஐயோ இந்த கல்யாண வீட்டுல ஒரு கல்யாண வீட்டுல நம்ம போயிருக்கோம், திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கிறது. மரியாளுக்கு தெரியும் இயேசுவால அற்புதம் செய்ய முடியும்னு. இயேசு கிட்ட அவங்க சொல்றாங்க, தாயாகிய மரியாள் கேக்குறாங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என் வேலை வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவரோட வேலை ஒன்று இருக்கிறது, அதுதான் ஏற்ற காலம். நம்ம ஒரு வேலையை நம்ம பாக்குறோம், சில காலங்கள்ல எனக்கு இன்னைக்கே பணம் வந்துடணும், இன்னைக்கே எனக்கு திருமண காரியம் நடந்துடணும், இன்னைக்கே எனக்கு குழந்தை பாக்கியம் வந்துடணும், இன்னைக்கே எனக்கு வேலை கிடைச்சிடணும், இன்னைக்கே நான் பணக்காரனா ஆயிடணும், இன்னைக்கே எனக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சா முடியுமா? ஒரு வகுப்புல இருந்து நம்ம வேற ஒரு வகுப்புக்கு போகணும்னாலும் சரி, பள்ளி படிப்புகள்ல நம்ம ஒரு வகுப்புல இருந்து வேற ஒரு வகுப்புக்கு போகணும்னாலும் சரி, ஒரு வருஷம் காத்திருக்கணும். அந்த ஆனுவல் எக்ஸாமுக்கு ஒரு வருஷம் ஃபைனல்ல மட்டும்தான் அந்த எக்ஸாம் இருக்கும். அதுக்கு பேசாம ஜூன் மாசத்துலயே அந்த எக்ஸாம் வச்சா நம்மளால பாஸ் ஆக முடியுமா? முடியாது. வருடமெல்லாம் நம்ம படிக்கிறத ஒரு கடைசி மார்ச் மாசத்துல நம்ம எழுதுற எக்ஸாம்ல தான் ஏப்ரல் மாசத்துல நமக்கு ரிசல்ட் கொடுக்கறாங்க. அதே மாதிரி கல்லூரி படிப்புன்றது 3 வருடங்கள். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். இந்த உலகபூர்வமான காலங்கள்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா நிறைய நேரம் ஆண்டவருடைய நமக்காக வைத்திருக்க திட்டத்துக்கு மட்டும் நம்ம காத்திருக்கிற மறுக்கிறோம். இப்போ ஒரு டிகிரி வாங்கணும்னா 3 வருஷம் ஆகுது. அதே டாக்டருக்கு படிக்கணும்னா நம்ம 5 வருஷம் வெயிட் பண்ணணும். ஐயோ 3 வருஷத்துல எனக்கு டாக்டர் ஆகணும்னு பிரயாசப்பட்டு அந்த 2 வருஷ கோர்ஸையும் எக்ஸ்ட்ரா நான் இன்னும் 3 வருஷத்திலே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரயாசப்பட முடியுமா? முடியாது. ஏன்னா அதுக்குன்னு அவங்க 5 வருஷத்துக்கான காலங்கள் அந்த படிப்புகள் வைத்திருக்காங்க. அந்த காலத்துல தான் நம்ம முடிக்க முடியும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஏற்ற பாடத்திட்டங்களை வச்சிருப்பாங்க. அந்த திட்டத்தின்படி தான் நம்ம படித்து முடிக்க முடியும். அந்த 5 வருஷம் நம்ம காத்திருந்து தான் ஆகணும். அப்பதான் நம்ம ஒரு சிறந்த மருத்துவரா வர முடியும். அதுக்கு முன்னாடி நான் 3 வருஷத்திலே முடிக்கிறேன்னு நினைச்சா முடியுமா? அதே போலதான் ஆண்டவருடைய வேலைன்னு ஒண்ணு இருக்குது. அது வரைக்கும் நம்ம காத்திருந்தே ஆகணும். அந்த காத்திருந்து ஆண்டவருடைய வேலைக்காக, நம்மளுடைய ஒரு சித்தத்துக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வேலை வர வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்ற வேலை வந்த உடனே ஆண்டவரே நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார்.
ஏற்ற வேளையில வராத மழை தான் ஒரு கஷ்டத்த கொண்டு வரும். அதே ஏற்ற வேளையில வந்த மழை, கரெக்ட்டான மழை சீசன்ல வந்த மழைய நம்ம எல்லாருமே ஆசீர்வாத மழைன்னு தான் சொல்லுவோம். அது வந்து ஒரு சாபத்த கொண்டு வராது. அதனால எந்த பாதிப்பும் கொண்டு வராது. மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம எவ்வளோ பெய்யணுமோ அந்த அளவுக்கு பெஞ்சு மக்கள் பூமிய குளிர்ற அளவுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாத மழை இருக்கும். அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஒரு 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 பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, அந்த பிரச்சனைகளுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. கர்த்தர் நம்மளுக்கு ஒரு சோதித்து அறிகிறதற்கும் ஒரு காலத்த வைத்திருக்கலாம். இல்ல அந்த சோதனை முடிவதற்கும் ஒரு காலம் வைத்திருக்கலாம். நம்ம பிரசங்கில ஒரு காலத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். பிரசங்கில பார்க்கும்போது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இப்படி பல இன்னும் நெறைய வசனங்கள்லாம் போட்டிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. இப்போ நம்ம அழுது கொண்டிருந்தோம்னா, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. நம்மள சிரிக்க, நகைக்க வைக்க ஆண்டவரால முடியும். இப்ப நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம்னா, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில இருக்கிற போல நம்ம இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா, நம்ப நடனம் பண்ணி, அதாவது நடனம் பண்ணி சந்தோஷமா இருக்கிற காலம் வந்து ஒன்றே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுதான் ஏற்ற காலம். ஆண்டவருடைய ஏற்ற காலத்துக்காக நம்ம எப்பயுமே காத்திருக்கணும். பிரியமானவர்களே, இதுல கூட பாத்தீங்கன்னா, ஒரு தாய் ஒரு பிள்ளைய பெற்றெடுக்க 3 மாதத்திலேயே அவ கர்ப்பமா இருக்கிறான்றது தெரிய வந்துரும். ஒரு சிலருக்கு அதுக்கு முன்னாடியே கூட தெரிய வந்துரும். ஆனா, அந்த 3 மாதங்கள் மாத்திரமல்ல, 10 மாதங்கள் வரைக்கும் அந்த தாய் கூட அந்த பிள்ளைய பார்க்க முடியாது. 10 மாதங்கள் வயிற்றிலேயே சுமந்து, வயிற்றிலேயே பூரண வளர்ச்சி அடைந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த பிள்ளைய பார்க்க முடியும். அதே நான் உடனே பார்க்கணும். 3 மாதத்திலேயே என் பிள்ளைய நான் பார்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் யோசித்தாள்னா, அந்த குழந்தையின் நிலை என்ன ஆகும்? இது போல ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்த வைத்திருக்கிறார். அந்த கர்ப்பத்திலேயே அவர் பாதுகாத்து, அந்த கருவை பாதுகாத்து, சுமந்து எந்த ஒரு தீங்குனாலும் அந்த குழந்தை கலைந்து விடாதபடி பாதுகாக்கிறார். ஊனம் இல்லாம பாதுகாக்கிறார். எவ்வளவு நம்மளே அறியாம நம்ம வந்துட்டு வேகமா நடந்து விடலாம், இல்ல விழுந்து விடலாம். இது மாரி இருந்த சூழ்நிலையில கூட அந்த கர்ப்பத்த வந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார். நான் ஒரு தாய் கூட அந்த கர்ப்பத்த பார்க்கறதுக்கு 10 மாசம் காத்திருக்கணும். ஆண்டவர் கருவை உருவாகும் முன்னே அறிந்திருக்கிறார். அந்த கருவ வந்து என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த கருவ கூட ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? நம்ம தாயின் கருவில உருவாகும் முன்னே ஆண்டவர் நம்மள முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்மள பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர்னா, நம்மளுக்கு இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா, அம்மா டிசைட் பண்றாங்க, இல்ல தாத்தா, பாட்டி டிசைட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்ல. கர்த்தர் இந்த பேர் தான் நம்மளுக்கு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரே முன்குறித்து வைத்திருக்கிற பேரை தான் நம்மளுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவருடைய நேர்த்தியான நோக்கத்தின்படியே நிறைவேறும். 10 மாதங்கள் கரெக்ட்டா சரியா தாயின் கர்ப்பத்துல இருக்கிறோம். எந்த குழந்தையும் 11 மாதமோ, 12 மாதமோ அப்படியெல்லாம் கிடையாது. கரெக்ட்டான டைம் 10 மாதம்னா 10 மாதத்துக்கு மேலாக ஒரு கர்ப்பத்திலயும் பிள்ளைகள் இருக்கிறத ஆண்டவர் அனுமதிக்கிறதில்ல. அவர் ஒரு காலத்த வைத்திருக்கிறார். அந்த காலத்தின்படி சரியாக, நேர்த்தியாக அந்த பிள்ளையை உருவாக்கி தன் தாயின் இடத்துல கொடுக்கிறார். இதே போலதான் நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வர வரைக்கும் நம்மளுடைய கர்த்தருடைய சமூகத்துல நம்மள காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஜெபிக்கிறத விட்டு விடக்கூடாது. என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அத தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஆனா அந்த காரியம் நிறைவேறலன்னு சொல்லிட்டு நீங்க மன சோர்வுற்றாதீங்க. ஏன்னா ஏற்ற காலத்துக்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏற்ற காலத்துல வர மழை தான் ஆசீர்வாத மழையா இருக்கும். நீங்க வேதத்துல யோசேப்பு என்பவரோட வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, யோசேப்பு யோசேப்பு தன் சிறு வயதுல வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு வாலிபன் ஆகறதுக்கு முன்னாடியே தன் தாயை இழந்துடுறாரு. தன் தமையன் வந்ததுக்கு அப்புறம் தன் தாயை இழந்துடுறாரு. தாயை இழந்ததுக்கு அப்புறம் தகப்பனோடையும் தகப்பனுக்கு 2 மனைவிகள் இருந்ததுனால, அந்த முதல் மனைவியோட பிள்ளைகளோடையும் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது சகோதர, சகோதரிகளோட இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ வந்துட்டு ஒரு நாள் ஒரு சொப்பனம் காண்கிறார். அதாவது கனவு.
அந்த கனவுல வந்துட்டு அன் அ என்னன்னா, அவர் ராஜாவாகுற மாதிரியும், அதாவது ராஜாவாகுற மாரின்னு டைரக்ட்டா கனவு சொல்லாம, அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு அரிக்கட்டுகள் வந்துட்டு அவருடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கிற மாரியும், அவருடைய சுத்தி இருக்க அரிக்கட்டுகள்லாம் தலைகுனிந்து அவரை வணங்கிக் கொண்டிருக்கிற மாரியும் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் வந்துட்டு ராஜாவா நிமிர்ந்து நிற்கிற மாரியும், அவருடைய தகப்பனும், அவருடைய சகோதரர்களும் அவங்கள வணங்கி நிற்கிற மாரியும் ஒரு சொப்பனத்த கண்டேன்னு சொல்லிட்டு, தன் தகப்பன் இடத்திலயும், சகோதரர்கள் இடத்திலயும் வந்து சொல்றார். இப்படி சொல்லும்போது, தகப்பனே என்ன பண்றாருன்னா, அவர ரொம்ப நேசித்து இருந்த தகப்பனே என்ன பண்றாருன்னா, "ஓ! நான் உனக்கு வேலைக்காரனா வரணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு அப்படி ஒரு ஆசையா?" அப்படின்ற மாரி அவர ரொம்ப கடிந்து கொள்ளுகிறார். இது வந்து யோசேப்புக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அதாவது சொப்பனம்ன்றது எல்லாருக்குமே தேவனால் உண்டாக்கப்படுகிற ஒன்று. அதுல வந்துட்டு கூட யாக்கோபு ஒரு உணர்வில்லாம, இது தேவன் குடுத்த சொப்பனம் என்றில்லாம, "நான் உனக்கு வேலைக்காரனா ஆகுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, அ யோசேப்பு மேல கோபம் கொள்கிறார். இதனால அவருடைய சகோதரர்களால ரொம்ப பகைக்கப்பட்டு என்ன பண்றாருன்னா, வேறு ஒரு தேசத்துக்கு நல்லா சகோதரர்கள்லாம் ஒரு தனிமையான நேரம் பார்த்து, அவர அடித்து, காயப்படுத்தி என்ன பண்றாங்கன்னா, வேற தேசத்துக்கு வேலைக்காரனா விற்று போட்டுர்றாங்க. அந்த இடத்துல வந்துட்டு யோசேப்பு ஒரு பாவமும் செய்யல. தனக்கு வந்த சொப்பனத்த தான் தன் தகப்பனிடத்திலயும், சகோதரர்களிடத்திலயும் சொன்னான். ஆனா, தேவன் அவனோடு இருந்தாரு. அவன பிரித்தெடுக்க அவர் ஏற்ற காலத்த பார்த்துக் கொண்டே இருந்தாரு. அதனால அவன மகா உபத்திரவத்துலலாம் ஆண்டவரு அனுமதித்தாரு. முதல்ல என்னன்னா, தன் தகப்பனாலேயே கடிந்து கொள்ளப்படுகிறான். தன் சகோதரர்களே என்ன பண்றாங்க, அவன அடித்து காயப்படுத்தி வேறு ஒரு தேசத்துல விற்று போடுறாங்க. வேறு ஒரு தேசத்துக்கு அடிமையா போறான். அடிமையா போன இடத்துல அவன எவ்வளோ வேதனைப்படுத்தியிருப்பாங்க. ஒரு வேலைக்காரனா நடத்தியிருந்திருப்பாங்க. அந்த வேலைக்காரனுக்குரிய எல்லா காரியத்தையும் அவன் செய்து முடித்தவனும், கொஞ்ச நாள்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு எஜமானுடைய வீட்டுல வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கிற மாரி வச்சிருக்காங்க. ஆனா, அந்த ஒரு எஜமானுடைய மனைவியினால அவருக்கு ஒரு அ கெ மனைவியினால அவருக்கு ஒரு காரியம் நடக்குது. அதுலயும் அவர் விட்டு விலகி ஓட நினைக்கிறாரு. அப்பயும் வந்துட்டு அவர் உத்தமத்திலயும் நிலைத்திருக்கிறார். கர்த்தர் அவரோட இருந்ததுனால, அவர் எந்த தீங்குக்கும் தன்ன ஈடுபடுத்திக் கொள்ளல. அப்பயும் அவர் பொறுமையா இருக்காரு. ஆனா, அவர் செய்யாத தப்புக்காக அவர வந்துட்டு ஜெயில்ல போட்டுர்றாங்க. சிறைச்சாலையில போட்டுர்றாங்க. சிறைச்சாலையில இருந்த போதிலும், அவர் ஆண்டவர வந்துட்டு பின்பற்றாம இல்ல. ஆண்டவர் கர்த்தர் அவனோடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லப்படுகிறது. அப்போ சிறைச்சாலையிலயும் யோசேப்பு வந்து ஆண்டவரோட பிரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கான். செய்யாத தப்புக்காக தகப்பனால தண்டிக்கப்பட்டு, சகோதரர்களால கைவிடப்பட்டு, வேறு தேசத்துக்கு அடிமையாகி வந்து, அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு பார்த்தா, அவருடைய எஜமானுடைய மனைவியினாலேயே சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டு, சிறைச்சாலையிலயும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நெனச்சா, அங்கேயும் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்பயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அருகில் இருக்கிற ஒருத்தரோட, அவர் கூட சிறைச்சாலையில இருக்கிறவருக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை இவர் தான் விளக்கி சொல்றாரு. விளக்கி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, "எனக்காக கொஞ்சம் ராஜாவின் இடத்துல பேசுங்க. நான் ஒரு தப்பும் பண்ணாம இங்க வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நோக்கம் என்னன்னா, எப்படியாவது இந்த ஜெயில்ல விட்டு போயிடணும். ஏன்னா ஒரு தப்பும் அவர் பண்ணல. அவருடைய பிரயாசம் இதுதானே. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எந்த தப்புமே பண்ணாம திடீர்னு நம்மள ஒரு சிறைச்சாலையில அடைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு அது எவ்வளோ வேதனையா இருக்கும். நம்ம அந்த நேரத்துக்கு முதல்ல என்ன சொல்லுவோம்னா, "ஆண்டவரே நீங்கலாம் இல்ல. நீங்க இருந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு இவ்ளோ பெரிய உபத்திரவம் வந்திருக்கவே வந்திருக்காது. நான் ஒரு தப்பும் பண்ணல. என்ன போய் சிறைச்சாலையில இத்தன நாள் கஷ்டப்படுத்துறாங்களே!" அப்படின்னு தான் நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம கர்த்தர தான் என்ன பண்ணியிருப்போம், தேவன தான் தூஷித்து இருந்திருப்போம். ஆனா, அவர் அப்படி தூஷிக்கல. எப்படியோ போராடி பார்க்குறாரு. கர்த்தர் அவரோட இருந்தாலும், அவருக்கு வந்துட்டு "நான் சிறைச்சாலையில தானே இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்வு வரல. அவரும் பிரயாசப்பட்டு போகிறாரு. அந்த சொப்பனத்த விளக்கி சொன்னோனே, 3 நாள்ல நீங்க ரிலீஸ் ஆயிடுவீங்க. அருகில் இருக்கிறவருக்கு சொப்பனம் வந்திருக்கு. சொப்பனத்த இவரு விளக்கி சொல்றாரு. 3 நாள்ல நீங்க வந்துட்டு சிறைச்சாலை விட்டு போயிடுவீங்க. நீங்க போன உடனே என்ன கொஞ்சம் நெனச்சு பாருங்க. ம இது மாரி ராஜா கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி என்ன சிறைச்சாலை விட்டு வெளிய எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா வெளிய போனவரு அத முற்றிலுமா மறந்துட்டாரு. மனுஷருக்கு எப்பயுமே வந்துட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு உதவி செய்யும்போது, அவங்க நல்லா நினைத்து சரி நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்திருக்க நேரத்துக்கு அவங்க நம்மள மறந்து தான் போவாங்க. இது மனிதர்களுடைய இயல்பு. எப்பயுமே நம்ம மனிதர்கள நம்பி எந்த ஒரு காரியத்த நம்ம செய்யக்கூடாது. நம்ம கர்த்தர முழு நம்பிக்கையா கொண்டு இருக்கணும். இவரும் யோசேப்பும் நீங்க போய் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு, இந்த மனிதன நம்பி என்ன பண்ணியிருந்திருப்பார்ன்னா, ஒருவேளை காத்திருந்திருக்கலாம். இந்த மனிதன் இன்னைக்கு போய் சொல்லுவாரு. சொன்ன உடனே என்ன நாளைக்கு சிறைச்சாலையில இருந்து எடுத்துருவாங்க அப்படி சொல்லிட்டு, எதிர்பார்ப்போட காத்துக்கொண்டே இருந்திருந்திருக்கலாம்.
ஏன்னா நம்மளும் அப்படித்தானே. நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. திடீர்னு ஜாமீன் குடுக்குறாங்கன்னா, பரவால்ல இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிரும், நாளைக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருக்கலாம்ல. அதுபோல அவரும் ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருக்கலாம். காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த எதிர்பார்ப்பும் நிறைவேறல. மீண்டும் அவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு? ஆண்டவரே என்ன ஆண்டவரே இன்னும் நான் எவ்ளோ எதிர்பார்த்தோம். எனக்கு இது மாரி பிரயாசப்பட்டோம். எனக்கு பிரயாசம் வீணா போலேன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்கலாம். ஆண்டவர் வந்து ராஜாவுக்கே ஒரு சொப்பனத்த கொண்டு வராரு. அந்த சொப்பனத்த விளக்குறதுக்கு இந்த ஊர்ல யாராவது இருக்காங்களா? அப்படின்னு கேட்கும்போது தான், இந்த ஜெயில்ல கூட இருந்தவர் வந்து சிறைச்சாலையில கூட இருந்தவர் சொல்றாரு, "எனக்கு நான் சிறைச்சாலையில இருக்கும்போது ஒருத்தர் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னாரு. உங்களுக்கும் அவர் அர்த்தம் சொல்லுவாரு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான், யார யோசேப்பு வந்துட்டு ராஜா கூட்டிட்டு வர சொல்றாரு. கூட்டிட்டு வர சொன்னோனயே 7 வருடங்கள் உங்களுக்கு பஞ்சம் உண்டாகும். நல்லா செழிப்பா இருக்கும். உங்க அ தேசம் வந்து ரொம்ப செழித்திருக்கும். ஆனா அடுத்த 7 வருடங்கள் மிகுந்த பஞ்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சொப்பனத்த விளக்கி சொல்லும்போது, ராஜா என்ன பண்றாரு, "அப்படியா? அப்ப நீ தான் இந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கணும். நான் வந்து கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் தான் நான் இருப்பனே தவிர, முழு பொறுப்பையும் நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு" சொல்லி ஒரு நொடி பொழுதுல அந்த அரசாங்கத்தையே, அந்த தேசத்தையே யோசேப்பு கையில குடுத்து ஒரு ராஜாவா அவர உயர்த்துறாரு. கர்த்தர் இப்ப சொன்ன வண்ணமாகவே அவர ஒரு ராஜாவா உயர்த்திட்டார். ராஜாவ உயர்த்துனது மட்டும் இல்லாம, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? சொப்பனம் குடுத்திருக்கிறாரு சிறு வயதிலே. அவர் தகப்பன் முதற்கொண்டு அவரை பணிந்து கொள்வார்கள்ன்ட்டு. இப்ப 7 ஆண்டுகள் நல்லபடியா போயிட்டு இருக்குது. நல்லபடியா அவர் ராஜாவா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த 7 ஆண்டுகள் ஒரு வேளைக்கு அவருக்கு தோணியிருக்கலாம். நம்ப தகப்பனும்லாம் வந்து நம்மள பணிந்து கொள்ளலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இது மாரி சொப்பனம் வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அவர் அந்த 7 ஆண்டுகளும் காத்திருக்கிறாரு. அடுத்த 7 ஆண்டுகள்ல பஞ்சம் உண்டாகுது. தன் தகப்பன் இருந்த ஊர்லயும் பஞ்சம் உண்டாகுது. அப்போ தகப்பனும் அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன பண்றாரு, இவர் தான் யோசேப்புன்னே தெரியாம சகோதரர்கள், தகப்பன் எல்லாரும் சேர்ந்து வந்து ராஜாவ வணங்கி, ராஜாவா இருக்க யோசேப்பு வணங்கி, எங்களுக்கு இது மாரி ரொம்ப பஞ்சமா இருக்கு எங்க தேசத்துல. கொஞ்சம் இது மாரி நெற்பயிர்கள், கோதுமைலாம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு வேண்டி வந்திருக்காங்க. அப்போ வந்து வணங்கும்போது சொப்பனம் நிறைவேறினத அவர் உணர்றாரு. அப்போ சொப்பனம் வந்து இது பார்த்தீங்கன்னா, அவருடைய தகப்பனும் வந்து வணங்குறாங்க. அவருடைய சகோதரர்களும் வந்து வணங்குறாங்க. ஆண்டவர் இத சிறு வயதிலேயே அந்த சொப்பனத்த அவருக்கு குடுத்திருக்கிறார். அப்பதான் வந்துட்டு யோசேப்பு அப்பயும் வந்துட்டு தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளாம, அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீங்க சொன்ன சொப்பனத்த நான் சொல்லும்போது நீங்க என்ன கடிந்து கொண்டீங்களே, இப்ப பார்த்தீங்களா என்ன வந்து வணங்கி நிற்கிறீர்கள் அப்படின்னு சொல்லல. அ யோசேப்பு என்ன பண்றாருன்னா, தகப்பன கட்டி அணைத்துக் கொண்டு, உங்க சின்ன வயசுல காணாம போய் இறந்து போயிட்டான்னு என் சகோதரர்கள்லாம் சொன்னாங்களே, அந்த யோசேப்பு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் குடும்பத்த சேர்த்துக் கொள்ளுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, யோசேப்பு வாழ்க்கையில ஒரு தவறு கூட அவர் செய்யல. அவர் அப்படி இருந்தும், எத்தனை இடத்துல அவர் நிந்தையும், அவமானத்தையும் அனுபவித்து, செய்யாத தப்புக்காக வேற ஒரு தேசத்துக்கு விற்கப்படுகிறார். அடிமையா இருக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படுறாரு. இவ்ளோ கஷ்டப்பட்டு அவர் பாடுகள் வழியா கடந்து வந்து, இறுதியா ஆண்டவர் எங்க கொண்டு வந்து வைத்திருக்காரு. இதெல்லாம் எதுக்கு இந்த பாடுகள் வழியா அவர் கொண்டு வந்தார்ன்னா, அவர ஒரு ராஜாவா உயர்த்துறதுக்கு. ஒரு தேசத்த ஆள்ற ஒரு ராஜாவா உயர்த்துறதுக்காக தான் அவரை இத்தனை உபத்திரவத்தின் வழியா ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாரு. இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு உபத்திரம் வந்துச்சுன்னா, ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான மழைய வைத்திருக்கிறார்ன்னு அர்த்தம். அந்த ஆசீர்வாதமான மழைக்காக நம்ம காத்திருக்கும் போது தான், நம்மளுக்கு ஆண்டவர் நம்மள ராஜாவா உயர்த்த முடியும். நம்ம என்ன காரியத்த வேண்டி நிற்கிறோமோ, அந்த காரியத்துல நம்ம நினைக்கிறத விட ஒரு அற்புதமான காரியம் நடக்கணும்னா, அது கர்த்தரால மாத்திரம் தான் கூடும். கர்த்தரை நம்புகிற ஜனமே பாக்கியம் உள்ளது. அப்போ கர்த்தரை மாத்திரம் தான் நம்ம நம்பி இருக்கணும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தோம்னா, எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், முடிவுல கர்த்தர் நம்மள எல்லாரும் எந்த இடத்துல வெட்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்பட்டு இருந்தோமோ, அதே இடத்துல, அதே ஜனங்கள் முன்பாக நம்மள தலை நிமிர செய்கிறவரா இருக்கிறாரு. கர்த்தர் இத கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன காரியத்துக்காக இன்று கர்த்தரிடத்துல புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள ஆனந்த நடனம் பண்ண கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்க போகிறாரு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம கர்த்தர் மேல முழு நம்பிக்கையா இருங்க. மனிதர்களை நம்பாதீங்க, டாக்டர்ஸ நம்பாதீங்க. மருத்துவர்கள் கைவிடலாம். இந்த வியாதியிலிருந்து உன்னை குணப்படுத்தவே முடியாதுன்னு கூட சொல்லலாம். டாக்டர்ஸ நம்பாதீங்க. கர்த்தரை முழு நம்பிக்கையா நம்புங்க. கர்த்தரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவரால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒண்ணு இல்லவே இல்ல. அதனால நீங்க கர்த்தரை மட்டும் நம்பிக்கையா பற்றி கொண்டிருங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபத்தோட இந்த செய்தியை முடிக்கலாம்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளையில கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் என்ன காரியத்திலே தகப்பனே அற்புதத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்திலே அற்புதத்தை செய்தருளுங்க தகப்பனே. ஒரு ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுங்க தகப்பனே. அவர்கள் வேண்டுகிற காரியத்திலே ஆண்டவரே இயேசப்பா, அவர்கள் மன விருப்பத்தின்படி தந்து ஆசீர்வதிங்க. ஏற்ற காலத்திலே அவர்கள் வாழ்க்கையிலே மழை பெய்ய பண்ணுங்க தகப்பனே. ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அபரிதமாய் ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்திலே ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் விண்ணப்பத்தினோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதுபோல நீங்க விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க எல்லா காரியத்தையும். சரியா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you.